என்னங்கடா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா, திருவள்ளுவர காவி உடையில மாத்தி வச்சிருக்கீங்க. இதுல வேற நெறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, அவர் வந்து இந்து மதத்த சேர்ந்தவரு. அவர் வந்து அப்ப காவி உடை தானே அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரிய வச்சு, "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னவரு எப்படி ஒரு இந்து மதத்த சேர்ந்தவரா இருப்பாரு? சொல்லுங்க. ம். அவரு அந்த 1330 குறள்லயும் ஒரு இடத்துல கூட கடவுள் சார்ந்து, கடவுள போற்றுறா மாதிரி எந்த குறளையும் எழுதியிருக்க மாட்டாரு. ஒண்ணே ஒண்ணு எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன தெரியுமா? "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்." அப்படிதான் சொல்லியிருக்காரே கல்கி. நான் இந்த மதத்தவர் அப்படின்னு எந்த ஒரு குறள்லயும் அவர் வெளிப்படுத்தவே இல்ல. ஆனா, அந்த ரூட் மாஃபியாவா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் போயி, "ஆமா அவர் ஹிந்துதான். இதுதான் அவரோட உடை. இததான் அவர் அணிஞ்சுட்டு இருந்தாரு. நீ பாத்தியா? அவர் இத அணிஞ்சுட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்லி. "இந்த கலர் தான் போட்டுட்டு இருந்தாரு. நீ பாத்தியா?" உடனே அப்ப வெள்ள தான் போட்டுட்டு இருந்தாருன்னு வெள்ளை வந்து ஒரு எப்படி சொல்றது? காமனான கலர். ஆனா, அந்த காவி கலர் அப்படிங்கிறது காமன் கிடையாது. அது வந்து இந்து மதத்துக்கே உரியது. உலக பொதுமறைன்னு வச்சுட்டு, அத இந்துக்கான ஒரு நூல். திருவள்ளுவர் இந்துவ சேர்ந்தவர் அப்படின்னு வைக்கவே கூடாது ஆக்சுவலி. தொடக்க காலத்துல இந்துங்கிற ஒரு மதம் கிடையவே கிடையாது. தமிழர்கள் தமிழர்கள் வேற, இந்து மதம் வேற அப்படிங்கிறத முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா, இந்து மதம் ஒரு மதம் வந்து மேலை நாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்தவர்களால வந்து புகுத்தப்பட்ட ஒண்ணுதான். இங்க மதங்கள் கிடையாது. தமிழர்கள் இடத்துல. வேணா வந்து சொல்லிக்கலாம். "நான் தமிழன்டா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா" அப்படின்னு வந்து வரலாறே தெரியாம தற்குறிங்க கதறிட்டு இருக்கீங்க. தற்குறிங்கன்னு சொல்றது டிவிகே மட்டும் கிடையாது. அது வரலாறே தெரியாம சும்மா டயலாக்குக்கு மட்டும் வந்து பேசுறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். முதல்ல போயிட்டு வரலாற படிங்கடா. சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க. உடனே வந்து எனக்கு பேசக்கூடாதுன்னு நெனச்சா கூட, பேச வச்சுர்றீங்க. எனக்கு நெறைய பேர் சொல்றாங்க, "நீ இந்த மாரி வீடியோலாம் போடுறத நிறுத்திக்க" அப்படின்னு சொல்லி. பட் நிறுத்த விட மாட்டீங்க போல. நானும் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்கிறேன், அப்புறம் டெலீட் பண்ணிடுறேன். எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு. ஆனா ஒரு சில விஷயம்லாம் அப்படிலாம் விட முடியாது.